எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று 12ஆம் திகதி 3ஆம் மாதம் 2019ஆம் ஆண்டு. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். நடுவர்களையே அதிர வைத்த ஈழத்துச் சிறுமி பெரும் மகிழ்ச்சியில் புலம்பெயர் தமிழர்கள். பிரபல தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் பாடல் நிகழ்ச்சி ஒன்றில் கனடாவில் வாழும் ஈழச் சிறுமியான சின்மை பங்கு பெற்றி அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து வருகின்றார். இந்த நிலையில் அவர் குறித்த பல தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஆரம்பித்திருக்கின்றது. சின்மை ஈழத்திரு நாட்டில் யாழ்குடா நாட்டில் அமைந்துள்ள சாவகச்சேரி மட்டுவில் பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவர். கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக சிறுவயதில் கனடாவிற்கு புலம்பெயர்ந்து தற்போது டொரண்டோவில் வசித்து வருகின்றார். இலங்கையில் நடந்த கொடிய யுத்தம் அன்று மக்கள் மனதில் ஆறாத வடுக்களாக இருந்து வருகின்றது. சின்மையைப் போல பலர் இலங்கையை விட்டு கனடா போன்ற பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றனர். சிறுமி சின்மை உலக புகழ்பெற்ற திருக்கணித பஞ்சாங்க கணித தென்மராட்சி மட்டுவில் சிவசிறி சதாசிவ குருக்களின் பேர்த்தியாவார். யாழ்ப்பாணத்தில் சனிக்கிழமையன்று இடம்பெற்ற மக்கள் எழுச்சி பேரணி முக்கியத்துவம் வாய்ந்தது. யாழ் பல்கலைக்கழக சமூகம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் 40வது அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த காலப்பகுதியில் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் நிரந்தர மற்றும் பயனுறுதி வாய்ந்த தீர்வை நோக்கி நகர்த்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் சனிக்கிழமை முன்னெடுக்கப்படும் மக்கள் எழுச்சி பேரணி முக்கியத்துவம் வாய்ந்தது என யாழ் பல்கலைக்கழக சமூகம் அறிவித்திருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்க தலைவர் திருமதி கோசலை மதன் தெரிவித்திருக்கின்றார். அலுக்கோசு பதவிகளுக்கான நேர்முக பரீட்சை. மரண தண்டனையை நிறைவேற்றும் அலுக்கோசு பதவிக்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெற உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டிருக்கின்றது. எதிர்வரும் 12 மற்றும் 22ஆம் திகதிகளில் இந்த நேர்முக தேர்வு இடம்பெற இருக்கின்றது. அலுக்கோசு பதவிக்காக அமெரிக்க பிரஜி ஒருவர் உட்பட 102 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. இதிலிருந்து 71 விண்ணப்பதாரிகள் நேர்முக பரீட்சைக்கு அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக நீதிமன்றம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு சிரேஷ்ட அதிகாரி குறிப்பிடுகின்றார். மர்மமான முறையில் ஹோட்டல் அறையில் மரணமான வெளிநாட்டு பிரஜை. இலங்கையின் கொக்கல பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றில் அறையில் தங்கியிருந்த ஜெர்மன் பிரஜி ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். 63 வயதான ஜெர்மனியரே இவ்வாறு உயிரிழந்ததாக கபராதுவ போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த ஜெர்மனியர் கடந்த 8ஆம் திகதி கொக்கல பிரதேசத்துக்கு வந்து இந்த ஹோட்டலில் தங்கியிருந்திருக்கின்றார். இவ்வாறான நிலையில் வெளிநாட்டு பிரஜை இறந்துள்ளமை குறித்து ஹோட்டல் முகாமையாளர் கபரதுவ போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றார். இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். இன்னும் சில வருடங்களில் இலங்கை அணியால் இதனை செய்ய முடியும். ஜாம்பவான் குமார் சங்கக்கார. இம்முறை கிரிக்கெட் உலக கிண்ணத்தை இங்கிலாந்து அல்லது இந்தியா ஆகிய நாடுகளில் ஒன்றே வெற்றியீட்டும் என இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் குமார் சங்கக்கார தெரிவித்திருக்கின்றார். ஊடகம் ஒன்றுக்கு அண்மையில் அளித்த நேர்காணலில் அந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கிலாந்து இந்த முறை உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடர் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஒரு சிறந்த அணி எனவும் இன்னும் சில காலங்களில் இலங்கை வலுவான ஓர் அணியாக மாற்றம் பெறும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை மக்களுக்கு ஓர் அவசர எச்சரிக்கை. வேகமாக பரவும் கொடிய நோய். இலங்கையின் கண்வெளி விரைப்பு நோய் எனப்படும் குளுக்கோமா காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கண் வைத்தியர்கள் அவசர அறிவுறுத்தல் ஒன்றினை பொதுமக்களுக்கு விடுத்திருக்கின்றனர். குளுக்கோமா நோய் காரணமாக கண் பார்வையுடன் தொடர்புடைய நரம்புகள் சேதமடைந்து படிப்படியாக பார்வை புலன் குறைகின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதனால் முழுமையான குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதனால் குளுக்கோமா பற்றி கூடுதல் கவனம் செலுத்துமாறு வைத்தியர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இலங்கையில் குளுக்கோமா பற்றிய தேசிய மட்ட ஆய்வொன்றை நடத்த உள்ளதாக தெரிவித்த நிபுணர்கள் உலக குளுக்கோமா வாரம் பற்றி விவரிப்பதற்காக நேற்றைய தினம் தேசிய கண் வைத்தியசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் மாநாட்டில் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர். கொழும்பின் புறநகர் பகுதியில் மாட்டிய மசாஜ் நிலையம் 7 யுவதிகள் அதிரடியாக கைது.
கிரிபத்கொட மாஹோகலை பகுதியில் ஆயுர்வேத தசப்பிடிப்பு நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்று முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. மகர நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதிக்கு அமைய நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு தேடலின் போது குறித்த விபச்சார விடுதி சப்போஸ்கந்த காவல்துறையினரால் சுற்றிவளைக்கப்பட்டு முற்றுகையிடப்பட்டிருந்தது. இதன்போது விடுதியின் முகாமையாளராக கடமையாற்றிய பெண்ணொருவர் உட்பட 7 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி கோரி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் மாபெரும் ஊர்தி பவனி. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் தமிழ் இனப்படுகொலையை அடையாளப்படுத்தும் வாகன ஊர்தி பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயணம் வருகின்ற 16ஆம் தேதி மாபெரும் கண்டன பேரணிக்கு பலி சேர்க்கும் நோக்கோடு வடகிழக்கு மாணவர்கள் இலங்கை இராணுவத்திற்கு ஐக்கிய நாடு ஜெனீவா அமர்வில் கால நீடிப்பு கொடுக்கக்கூடாது என்பதை அடையாளப்படுத்துவதற்கான ஊர்தி பயணமே என்கின்றார் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். மாகாண சபை உறுப்பினரின் வீட்டில் இன்று அதிகாலை நடந்த பயங்கர தாக்குதல். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மேல் மாகாண சபை உறுப்பினர் முகமது பாயிஸின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இன்று அதிகாலை 2:30 மணியளவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. தாக்குதலில் வீட்டின் பின்புற பகுதியை சேதமடைந்திருக்கின்றது. ஜன்னல் வழியாக வீட்டினுள் கொண்டு வீசப்பட்டதில் வீட்டின் பின்புறத்திலிருந்த மின் உபகரணங்கள் உள்ளிட்ட சில பொருட்கள் தீக்கிரையாகி இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மாகாண சபை உறுப்பினருடன் முறைப்பாட்டொன்றை பதிவு செய்திருக்கின்றனர். அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜப்பானின் ஒத்துழைப்புடன் கொழும்பு மாநகரில் ஓடப்போகும் புத்தம் புதிய இலகு ரயில். இலங்கை அரசாங்கத்துடன் ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்பு முகவராக உடன்படிக்கையொன்றில் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இலகு ரயில் திட்டம் தொடர்பிலேயே இந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் ஜப்பான் 30 பில்லியன் யென்னை இலங்கைக்கு கடனாக வழங்கியிருக்கின்றது. இதனூடாக கொழும்பில் 15.7 கிலோமீட்டர் தூரத்தை 16 நிலையங்களூடாக கடக்கும் ரயில் சேவை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்தின் மூலம் நகரசபை மாசுபடுதலை கட்டுப்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ் செல்வதற்கு விமான நிலையத்துக்கு சென்ற குடும்பத்துக்கு நேர்ந்த பரிதாபம். கூர விபத்தில் சிக்கி பலர் படுகாயம். மதவாச்சியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த பெண் உட்பட 4 பேர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா தாண்டிக்குள பகுதியிலிருந்து கட்டநாயக்கா விமான நிலையம் நோக்கி பயணித்த கயஸ் ரக வாகனம் முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த கனரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. வவுனியாவின் எல்லை பகுதியும் அனுராதபுரம் மாவட்டத்தின் பகுதியில் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. குறித்த கயஸ் ரக வாகனத்தின் தாண்டிக்குளத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் பயணித்திருந்த நிலையில் பெண் உட்பட 4 பேர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சிலிருந்து வந்திருந்த இளைஞரை விமான நிலையத்துக்கு வழி அனுப்ப சென்ற வேளையில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி சர்வதேச மட்ட விளையாட்டு போட்டியில் சாதனை படைத்த கிளிநொச்சி மாணவிகள் குவியும் பாராட்டுக்கள். விளையாடுவதற்கு மைதானம் இல்லை, தேவையான விளையாட்டு உபகரணங்கள் இல்லை, முழுமையான பயிற்சியாளர்கள் இல்லை, பொருளாதார வசதியின்மை, இப்படி எதுவுமே இல்லை. ஆனால் தன்னம்பிக்கையும் முயற்சியும் சிலரின் ஊக்குவிப்பும் வழிநடத்தலும் இருந்திருக்கின்றது. அதுவே தேசிய அணியில் இடம்பெறச் செய்திருக்கின்றது. இதுவே அவர்களை சர்வதேச போட்டியொன்றில் சாதிக்க வைத்தது. நடராசா, வினுஜா, தினகராஜா, சோபிகா கிளிநொச்சி உருத்திருபுரம் சக்திபுரத்தைச் சேர்ந்த இந்த யுவதிகள் இலங்கை ரோல்போல் அணியின் வீராங்கனைகள் கிளிநொச்சி இந்து கல்லூரியின் பாடசாலை அணியில் விளையாடி கிளிநொச்சி மாவட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்டு அந்த அணியிலும் சிறப்பாக விளையாடி இலங்கையின் தேசிய ரோல்போல் அணியில் இடம் பிடித்து தங்களது திறமையை வெளிக்காட்டி சர்வதேச அணியில் இடம்பெற்ற போட்டியொன்றில் கலந்து கொண்டு சாதனையாளர்களாக திரும்பியிருக்கின்றனர். நண்பனின் மனைவியுடன் கள்ள உறவு, அந்தரங்க படங்களை கணவனுக்கே அனுப்பிய கொடூரம், கொலையாளியின் பகிர் வாக்குமூலம். கிளிநொச்சி காப்புறுதி நிறுவன முகாமையாளர் கொலை விவகாரத்தில் புதிய தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. காப்புறுதி முகாமையாளரை கொல்லப் போகின்றேன் என சந்தேக நபர் தனது மனைவியிடம் முதல் நாள் தெரிவித்துவிட்டு இந்த கொலையை செய்தார் என கிளிநொச்சி போலீசார் தெரிவிக்கின்றனர்.
கிளிநொச்சி உதயநகரில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை கூட்டுறவு காப்புறுதி நிறுவனத்தின் முகாமையாளர் வவுனியாவைச் சேர்ந்த பிரேம ரமணன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தனது மனைவியுடன் தகாத உறவை பேணினார் என்று குறிப்பிட்டு வெளிநாட்டிலிருந்து வந்த குடும்பத் தலைவர் இந்த கொலையை புரிந்திருக்கின்றார். இலங்கை பெண்களுக்கு ஓர் மகிழ்ச்சியான செய்தி. மிக விரைவில் தனியான பேருந்து சேவைகள். பெண்களுக்காக பிரத்யோக பஸ் சேவை ஒன்றை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. எதிர்வரும் 2 வாரங்களில் இதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் முதல் கட்டமாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு உரித்தான 25 முதல் 30 பஸ்களை ஈடுபடுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அக்குரணையில் வாகன விபத்து, 4 பேர் காயம். அக்குரணை 8ஆம் மைல் கல் என்கின்ற இடத்தில் லொரியொன்று தடம் புரண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. 4 பேர் அக்குரணை சியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அலவத்துக்கட போலீஸ் பிரிவில் அக்குரணை 8ஆம் மைல் கல் என்கின்ற இடத்தில் A9 பிரதான வீதியின் குருவட பிரதேசத்துக்கு செல்லும் சந்தையில் நெல் லொரியொன்றும் தடம் புரண்டதில் பாதையில் நின்றிருந்த 2 மோட்டார் சைக்கிள் 2 முச்சக்கர வண்டிகள் பாதிப்புக்கு உள்ளானதுடன் 4 பேர் காயமுற்ற நிலையில் அக்குரணை சியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றிருக்கின்றது. லொரி சாரதியுடன் ஏனைய வாகனங்களில் நின்றிருந்த 3 நபர்களே இந்த விபத்தின் போது காயத்துக்கு உள்ளாகி அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோத்தபாய ராஜபக்ச வருவதைத்தான் மக்கள் விரும்புகின்றனர். விமல் வீரவன்ச தீவிர மஹிந்த ஆதரவர்களை தம்மை காட்டிக்கொண்டதன் மூலம் மஹிந்த அணி ஆதரவில் தமது கட்சிக்கான நாடாளுமன்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை அதிகரித்துக் கொண்டுள்ள விமல் வீரவன்ச தற்போது கோத்தபாய ஜனாதிபதியாக வேண்டுமென தெரிவித்து வருகின்றார். இதேவேளை மைத்திரி மஹிந்த இடையில் கடந்த அக்டோபரில் மறைந்த நட்புறவின் பின்னணியில் சந்தேகம் நிலவுகின்றமையும் மைத்திரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் வேட்பாளராக ஏலவே அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தூதுவருடன் யாழ் கிளிநொச்சி முஸ்லிம் பிரதிநிதிகள் சந்திப்பு. யாழ்ப்பாணம் விஜயம் செய்த இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவர் அலைனா கிளிநொச்சி யாழ் முஸ்லிம் பிரதிநிதிகளின் சந்திப்பொன்று இன்று யாழ்ப்பாணம் ஒஸ்மானிய கல்லூரியில் இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது 1990ஆம் ஆண்டில் பலவந்தமாக ஆயுத முனையில் வெளியேற்றப்பட்ட வடபுலத்து முஸ்லிம்களின் சவால்கள், மீள்குடியேற்ற தடைகள், இன்றைய சமநிலையும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் எம்மவர்களின் களநிலைகள் தெளிவுபடுத்தப்பட்டன. ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைக்கப்பட்ட நிலை மாற்றுக்கான நீதி, உண்மை, மீள்நிலைமை, இழப்பீடுகள் போன்றவை மையப்படுத்தி எமது மக்களின் நிலைமைகள், மீள்குடியேற்றத்தின் தடைகள், அதனை நிவர்த்திக்க ஏதுவான சமாந்தர கட்டமைப்பு, ஒரு பகுதி மீள்குடியேற்ற தேவையை நிவர்த்திக்க கோரி அமெரிக்க தூதுவரிடம் ஆவணத்துடன் மனுக்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. 2019 பட்ஜெட் 43 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். 2019ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய தேசிய முன்னணி அரசின் வரவு செலவு திட்டம் மீதான 2வது வாசிப்பு ஆதரவாக 119 பேர் வாக்களித்துள்ள நிலையில் 43 மேலதிக வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து 76 பேர் வாக்களித்துள்ள அதேவேளை ஜேவிபி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொண்டனர். இம்முறை வரவு செலவு திட்டம் கவர்ச்சிகரமானதாக முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நிராகரிப்பதற்கான காரணங்கள் குறைவாகவே இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கருத்து வெளியிட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற எஸ்ஐ 4 வருட சிறை. கள்ளச்சாராய விற்பனையாளர் ஒருவருக்கு எதிராக வழக்கு தொடர்வதை தவிர்க்க 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு 4 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. ககவத்தை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய காலத்தில் இவ்வாறு குறித்த நபர் லஞ்சம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு குற்றச்சாட்டு நிரூபணம் ஆனதையடுத்து கொழும்பு உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. உயர் நீதிமன்ற நீதிபதி கல்வராட்சி இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார். மஹிந்தவின் 19 நாள் கணக்கு. அக்டோபர் 26ஆம் தேதி ஏற்பட்ட அரசியல் பிரளயத்தினால் தமது தரப்பு 52 நாட்கள் ஆட்சி இருந்ததாக தெரிவிக்கப்படுவது தவறு எனவும், முறையாக பார்த்தால் வெறும் 19 தினங்களே ஆட்சி நிம்மதியாக முன்னெடுத்து சென்றதாக தெரிவிக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. இன்றைய தினம் நாடாளுமன்ற உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்த அவர்,
அந்த 19 தினங்களுக்குள் மக்களுக்கு பயன் தரும் எண்ணற்ற சலுகைகளை தாம் அறிவித்ததாகவும் நவம்பர் 14ஆம் தேதி அரசு முடக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கின்றார். எரிபொருள் விலை குறைப்பு, விவசாயிகளுக்கான சலுகைகள், $1000 மில்லியன் பெறுமதியான இறக்குமதி என தாம் பல திட்டங்களை முன்னெடுத்ததாகவும், எனினும் ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து முன்னெடுத்த சூழ்ச்சியினால் மேலதிக பணிகளை செய்ய முடியாது போனதாக அவர் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை பிரதேச செயலகம் குறித்து பிரச்சினையில் முஸ்லிம் தமிழ் மக்களிடையே முரண்பாடுகள் ஏற்படாத வகையில் தீர்வுகளை எட்டவே முயற்சிக்கின்றோம். இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி சுமூகமாக தீர்வு காண தயாராக இருப்பதாகவும் பிரதமர் தலையிட்டு தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு சபையில் தெரிவித்திருக்கின்றது. பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் 2ஆம் வாசிப்பு மீதான இந்த விவாதம் இடம்பெற்ற வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். சமாதானமாக மக்கள் வாழும் சாய்ந்தமருதல் முஸ்லிம் காங்கிரசிடம் திட்டமிட்டு குழப்பங்களை ஏற்படுத்துகின்றது. சமாதானத்தை விரும்பும் சமாதானமாக வாழும் மக்கள் வாழும் சாய்ந்தமருதல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றது. எங்களூரில் சமாதானத்தை குலைத்து எம்மை பிளவுபடுத்த முயற்சிப்பவர்களின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என சாய்ந்தமருது யும்மா பள்ளிவாசல் தலைவர் ஹனீஃபா தெரிவித்திருக்கின்றார். வயல் பிரதேசத்தில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் சடலம் ஒன்று மீட்பு. மட்டக்களப்பு வெல்லாவளி ராணமடு மலையார்கட்டு வயல் பிரதேசத்தில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. சடலமாக மீட்கப்பட்டவர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 62 வயதுடைய விவசாயி என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறித்த சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. சம்மாந்துறை பெரிய பள்ளிவாசல் அமைந்துள்ள சகாத் நிதியத்தின் நெற்களஞ்சிய சாலையில் இரவு காட்டு யானை ஒன்று புகுந்து அங்குள்ள களஞ்சிய சாலையை சேதப்படுத்தி இருக்கின்றது. எவ்வாறாயினும் இறைவனின் உதவியுடன் எவ்வித பாரிய சேதங்கள் இல்லை, அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொழில் பெற்று தருவதாக கூறி கொழும்புக்கு அழைத்துச் சென்ற 13 வயது சிறுமி கர்ப்பம். சந்தேக நபருக்கு விளக்கமறியல் பொகவந்தலாவையில் சம்பவம். பொகவந்தலாவை பிரதேசத்தில் உள்ள தோட்ட பகுதியொன்றில் 13 வயது சிறுமியை தொழிலுக்கு அழைத்துச் சென்ற நபர் ஒருவரினால் கர்ப்பமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் அலுத்கடை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அலுத்கடை நீதவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, பொகவந்தலாவ பகுதியில் உள்ள தோட்ட பகுதியொன்றில் 13 வயது சிறுமி தொழில் பெற்றுத் தருவதாக கூறி கொழும்பு பகுதிக்கு அழைத்துச் சென்ற 40 வயது நபர் குறித்து சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதில் 13 வயது சிறுமி கர்ப்பமாகியுள்ளதாகவும், பெண்ணின் உடல்நிலை குறித்து கொழும்பிலிருந்து தனது வீட்டுக்கு வந்த சிறுமியின் தாய் டிக்குயா ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற போது வைத்தியசாலையின் வைத்தியர்களால் பரிசோதனைக்கு உட்படுத்திய போது குறித்த சிறுமி கர்ப்பம் தரித்துள்ள விடயம் தெரிய வந்திருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரியூடாக பொகவந்தலாவ போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவிக்கின்றனர். கர்ப்பம் தரித்த 13 வயது சிறுமி டிக்குயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வங்கி அட்டை மோசடி கம்பளையில் ஆசிரியர் ஒருவர் கைது. மற்றொரு நபரின் வங்கி அடையாள அட்டையை பயன்படுத்தி பணத்தை மோசடியாக பெற்றதுடன் பொருட்களையும் கொள்வனவு செய்த ஆசிரியர் ஒருவரை கைது செய்துள்ளதாக கம்பளை போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட நபரை கம்பளை மாவட்ட நீதவான் விஜயசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது அந்த நபரை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். தமிழ் பேசும் மக்கள் ஒற்றுமைப்பட்டால் நாட்டை கட்டியெழுப்ப முடியும். ரஃப் ஹக்கீம். நாட்டின் அரசியல் போக்கு முஸ்லிம்களின் ஒற்றுமையினால் மாற்றியமைக்கப்பட முடியும். வடகிழக்கிலும் வெளியிலும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டால் சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நகர திட்டமிடல், நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ரஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் பெண்களை குறிவைக்கும் கும்பல் தொடர்பான தகவல் அம்பலம்.
கொழும்பில் பெண்களை இலக்கு வைத்து கொள்ளையடிக்கும் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மோட்டார் சைக்கிளில் செல்லும் இந்த கொள்ளை கும்பல் வீதிகளில் நடந்து செல்லும் பெண்களின் தங்கச்சங்கிலி, கைப்பைகள், கையடக்க தொலைபேசி போன்றவற்றை கொள்ளையடித்துச் செல்கின்றனர். அந்த கும்பலில் 2 கைது செய்யப்பட்டதாக மெரிகன விசேட குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்திருக்கின்றது. போரினால் காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் மாதாந்த கொடுப்பனவு. யுத்தம் காரணமாக காணாமல் போனவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வழங்க உள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் அறிவித்திருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் உட்பட காணாமல் போனோரின் அனைவரது குடும்பங்களுக்கும் 6000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் காணாமல் போன போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினருக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கின்றது. புத்தளம் அறுவைக்காட்டு குப்பை தொடர்பில் பாராளுமன்றத்தில் முக்கிய பேச்சு, பிரதமரை சந்திப்பது எனவும் முடிவு. புத்தளம் அறுவைக்காட்டு குப்பை பிரச்சினை தொடர்பில் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் பௌசி தலைமையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாத் பதுதீன், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரஃப் ஹக்கீம், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் புத்தளம் மாவட்ட உறுப்பினர்கள் இன்று மாலை பாராளுமன்ற கட்டட தொகுதியில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று மேற்கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் சர்வமத தலைவர்கள் உள்ளடங்கிய புத்தளம் கிளீன் அமைப்பினரும் புத்தளம் மக்களின் சார்பாக கலந்து கொண்டு இதனால் புத்தளத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தெளிப்படுத்தி இருக்கின்றனர். கண்டி போகம்பரை மைதானத்தில் நடைபெற்ற தேசியமட்ட விளையாட்டுப் போட்டியில் மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வில் சாவகச்சேரி இந்து ஆரம்ப பாடசாலை அணி வெண்கலப் பதக்கத்தை பெற்றுக் கொண்டனர். இதே மாணவர்கள் கடந்த வருடமும் தேசிய மட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியை தொடர்ந்து பார்ப்போம். பாலமுனை முதலாவது ரோட் வீதியில் வசிக்கும் ரசாக் நஸ்லியா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஆர் சிமர் அகமத் இன்று தனது முதலாவது பிறந்த தினத்தை மிகவும் விமர்சையாக கொண்டாடுகின்றனர். அவரை வாழ்த்தும் உள்ளங்கள் சவுதி அரேபியாவில் வசிக்கும் பாப்பா மற்றும் உம்மா சகோதரி சீராஸ் அட்டாளச்சேனை வாப்பா மற்றும் மாமனார், மாமிமார் மற்றும் உற்றார் உறவுகள் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் ஆர் சிமர் அகமத்தை பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்து நிற்கின்றனர். தகவல் அப்பா அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து எமக்கு அனுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற இன்னும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை தொடர்ந்து பார்ப்போம். இன்று 15வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் திவாசினி. எட்டன் நூருட் அவரது வீட்டில் சிறப்பாக கொண்டாடுகின்றார். அவரை வாழ்த்துவோர் அப்பா செல்வம், அம்மா மகேஷ், அண்ணா சஜீவன், அக்கா சுபா, தங்கை தில்சா, அப்பம்மா ஜெகந்தம்மாள், சித்தப்பமார், சித்திமார், பெரியப்பமார், பெரியம்மாமார், மாமாமார், மாமிமார், மச்சான்மார் மற்றும் உற்றார் உறவுகள், நண்பர்கள் வாழ்த்து நிற்கின்றனர். இந்த தகவலை எமக்கு அனுப்பியிருக்கின்றார் சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து அவருடைய சித்தி வளர்மதி அவர்கள் எமக்கு அனுப்பியிருக்கின்றார். இலங்கை பெட்டிகல பலாங்குடையில் கவிசன் தனது 8வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவரை வாழ்த்தும் உள்ளங்கள் அப்பா கோபி, அம்மா மேனகா, தங்கை ருக்சிகா, மாமன் சுரேந்திரன், அப்பா அம்மம்மா, தாத்தாமார், சித்தப்பாமார் மற்றும் சித்திமார், மாமன்மார், மாமிமார் மற்றும் இந்தியாவில் வாழும் தாத்தா ஹசன் மற்றும் மதி குடும்பத்தினர். இந்த தகவலை எமக்கு அனுப்பி இருக்கின்றார் சவுதி அரேபியாவிலிருந்து அம்மம்மா அமராவதி அவர்கள் எமக்கு அனுப்பியிருக்கின்றார். இந்த புகைப்படத்தில் இருக்கும் ரிஸ்வியை காணவில்லை என்று நாங்கள் 9ஆம் தேதி அறிவித்திருந்தோம். இவர் வீடு வந்து சேர்ந்து விட்டார் என்று எமக்கு செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எமது செய்தி பிரிவுக்கு உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் சின்ன சின்ன செய்திகளை எமது வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வையுங்கள்.